கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை கேளுங்கள். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கணும். ஏன் நமக்கு ஆசீர்வாதம் வரலை அப்படின்னா நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கல. ஏன் நமக்கு சமாதானம் வரலைன்னா நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கல. ஏன் நமக்கு சந்தோஷம் வரலை அப்படின்னா நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கல. அப்போ கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்குது. எது கேட்கணும், எது கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்குது. அப்போ அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்குறப்போ, அவருடைய விருப்பத்தின்படி நாம் கேட்குறப்போ, நாம் நம்முடைய சந்தோஷம், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமும் சமாதானமாக இருக்கும்படி, அது நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த வயதுக்கேற்ப நாம் கேட்கணும். என்னென்ன வயசுக்கு நம்ம என்னென்ன கேட்கணும். இப்போ இங்கே சீசர்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய நாமத்தினால நீங்கள் இது வரைக்கும் எதுவும் கேட்கலை, இப்போ நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் நம்மளை பார்த்து ஆண்டவர் அதே வார்த்தையை தான் சொல்கிறாரு, கேளுங்கள் அப்படின்னு. அப்போ பையன் படிக்கிற வயசில் ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கன்னு கேட்கணும். படிக்கிற வயசில் எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுங்க, நான் படிக்கிற படிப்பில் அதிகப்படியாக நான் ஞானத்தை பெற்றுக்கொண்டு, அறிவை பெற்றுக்கொண்டு, அந்த படிப்பில் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், படித்து நிறைவு பெறணும், ஒரு நல்ல படிப்பை படிக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கணும். படிக்கிற வயசில் 10 வயசில் இருக்கிற பையன் ஆண்டவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டால் நடக்குமா? நடக்காதில்ல. அப்போ எந்த வயசில் எதை கேட்க வேண்டுமோ அதை சரியானபடி ஆண்டவரோட சமூகத்தில் கேட்கணும். அப்போ அவன் படித்து முடிச்சிட்றான், அல்லது அந்த பெண் படித்து முடிச்சிட்றா. அவங்க படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கேட்கணும். என்னுடைய படிப்புக்கேற்ற வேலையை நீங்கள் கொடுங்க, நான் பல இடங்களில் தேடுறேன், எனக்கு ஒரு நல்ல வேலை அமையும்படியாக நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி படிப்பை முடித்ததற்கு பிறகு ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவர் நிச்சயமாக ஒரு வேலையை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கும். ஒரு நல்ல வேலை வாய்ப்பில் அமைஞ்சதுக்கு பிறகு எனக்கு ஒரு நல்ல திருமண காரியத்தை அனுமதித்து கொடுங்க. அப்போ நல்ல ஒரு திருமணம் முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கி கொடுங்க, என் மனைவி புத்தியுள்ள ஸ்திரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கி கொடுங்க, குழந்தைகளை நீங்கள் கொடுங்க, ஏன்னா அது நீங்கள் கொடுக்குற சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் கேட்குறப்போ நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு ஒரு சுதந்திரத்தை, நமக்கு குழந்தைகளை கொடுப்பார். இனி குழந்தைகளை வளர்ப்பதில் நமக்கு ஒரு ஆண்டவரிடத்தில் நம்ம வேண்டுதல் பண்ணணும். அப்போ ஒரு வீடு வேணும் குடியிருக்கிறதுக்கு. ஆண்டவர், ரொம்ப நாளாக நான் வாடகை வீட்லேயே குடியிருக்கிறேன், எனக்கு சுயமாக அல்லது நான் குடும்பமாக வாழ்கிறதுக்கு எனக்கு சொந்தமாக ஒரு வீடு ஒன்று கொடுங்க ஆண்டவரை, நான் உழைச்சி அதை சம்பாரித்து அதை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம கேட்குறப்போ நம்ம வீடு கட்டுவதற்கான உழைப்பையும் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பையும் கர்த்தர் உருவாக்கிப்போம். அப்போ இதையெல்லாம் கேட்குற நாம் ஆண்டவரிடத்தில் மிக முக்கியமான ஒன்றை கேட்கணும். என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடம் கொடுங்கன்னு கேட்கணும். இப்போ இந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம இடம் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு முன்னால் நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கணும். எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் நாம் தகுதியானவர்களாய் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு அதை நாம் தேடுகிறோமோ, அதுபோல் பரலோக ராஜ்யத்தை ஆண்டவரோட சமூகத்தில் நாம் கேட்கிற போது அந்த கேட்பதற்கான தகுதியை நாம் உருவாக்கி கொள்ளணும். நம்ம சரீரத்தை எப்படி பாதுகாத்து கொள்ளணும், நம்முடைய ஆன்மாவை எப்படி பாதுகாத்து கொள்ளணும், நம்முடைய எண்ணங்களை எப்படி பாதுகாத்து கொள்ளணும், நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறது வேதத்தில் மிக தெளிவாக இருக்குது. குழந்தை பருவத்தில் இருந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற வரை நாம் எதை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு சட்டதிட்டத்திற்குட்பட்ட ஒரு சில விஷயங்கள் வேதத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வேதத்தை வாசித்து அதன்படி கேட்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சந்தோஷம்
நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ள முடியும். புரிஞ்சுட்டீங்களா? ஒருவேளை ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் வரணும், நான் நல்லா உழைக்கணும், அந்த உழைப்புக்கு ஏற்ற லாபம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் கேட்குறப்போ கண்டிப்பாக அவர்களுக்கு லாபம் கிடைக்கும். அன்பானவர்களே, நாம் கர்த்தரிடத்தில் கேட்கிற போது நிதானமாய் ஆண்டவரோட சமூகத்தில் மனம் பதறாமல் கேட்கணும். நாம் கேட்கக்கூடிய அந்த வேண்டுதல் என்பது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். அப்போ நிச்சயமாகவே கர்த்தர் அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்குறதுக்கு கூச்சப்பட்டுட்டு கேட்காம இருந்தோன்னு வைங்களேன், நாம் அதை கிடைக்க பெற்றுக்கொள்ளாமலே போயிடுவோம் நம்ம வாழ்நாள் முழுசும். அதனால் கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்க, கர்த்தரோட சமூகத்தில் கேளுங்க. என்ன கேட்குறோம், என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாதுங்கிறத முதல்ல ஆராய்ஞ்சு அறிஞ்சு அதன்படி கேளுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கர்த்தர் தரப்போகிறார். எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோட சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரோட சித்தத்தின்படி கேளுங்க. நிச்சயமாகவே இன்றைக்கு அப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். அன்பானவர்களே, ஆண்டவரோட சமூகத்தில் நாம் ஜெபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மிக கவனமாக ஜெபிக்கணும். மிக கவனமாக அந்த ஜெபத்தில் நம்முடைய வேண்டுதல்களை நாம் வைக்கணும். அப்படி வைக்கிறப்ப நிச்சயமாகவே கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம், எங்களுடைய தேவைகளை கேட்கிறோம், எங்களுடைய ஆசைகளை கேட்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கான எங்களுடைய வாழ்வாதாரத்தை உங்களுடைய சமூகத்தில் கேட்கிறோம். இது மட்டுமல்ல ஆண்டவரே, பரலோகத்திலே நாங்கள் பிரவேசிப்பதற்கு நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தி கொள்ளும்படியாக உங்களுடைய சமூகத்தில் கேட்கிறோம். பரலோகத்திலே எங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தையும் கேட்கிறோம். ஆண்டவரே, கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை, சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீர் தர வேண்டுமாய் கேட்கிறோம். நிச்சயமாக நீர் தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக நீர் அதை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீர் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.